ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்றைக்கி சப்பாத்திக்கு சூப்பரான வெஜிடபிள் குருமா 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். அது எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்குலாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் வெட்டிக்கோங்க. தேங்காய் ஒரு 2-3 துண்டு எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 5 முந்திரி பருப்பு, 4 ஏலக்காய், ஒரு பட்டை. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ சோம்பு, பட்டை, கிராம்பு இந்த 3 இதில் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிங்க. உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும், இல்லைன்னா வதங்குறதுக்கு ரொம்ப. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. தக்காளி போட்ட பின்னாடி இஞ்சி பூண்டு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த நீங்கள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள். இது நல்லா வதக்கிடுங்க. இந்த காய்களை போட்டுடலாம். பாருங்கள், 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. வேவிட்டு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே தேங்காயும் முந்திரி பருப்பும் நம்ம அரைச்சிடலாம். மறக்காமல் பட்டையும் ஏலக்காயும் வச்சு அரைச்சி ஊற்றினீங்கன்னா தான் இந்த குருமா ஹோட்டலில் எப்படி குருமா வச்சா எவ்வளோ மணமாக இருக்கோ அதே மாதிரி மணமாக இருக்கும். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. உப்பு நம்ம பாருங்க, தேங்காய் ஊற்றியாச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அப்புறம் இறக்கி வச்சிடலாம். மூடி வச்சுருங்க. பாருங்க, கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.